அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் நூல் வழியாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அதனால் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. இந்த புதிய வசனத்தோடு கூட நாம் ஆரம்பிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே 24 27 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். எப்படி என்றால், தெமோத்தேரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளினாலும் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைவேலையினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபிசை மாத்திரமல்ல கொஞ்சம் குறிய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல், மகா தேவியாகிய தீனாளுடைய கோவில் எண்ணாமற் மாற்று போகிறதற்கும் ஆசியா முழுவதும் பூச்சக்கரத்தின் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் எதுவாய் இருக்கிறது என்றான். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இங்க சொல்லப்பட்ட அருமையான வேத சத்தியங்களப்பா, அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் குறிப்பாக பரிசுத்த பவுலை ராஜாக்கள் மத்தியில புறஜாதிகள் மத்தியில பயன்படுத்துவேன் என்று சொன்னவர் பரிசுத்த பவுலை பயன்படுத்தும் போது கை வேலைகளால் செய்யப்பட்ட சித்திர வேலைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி, வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரிகளை உண்டாக்கினவர் இவர்தான் இரட்சகர், இவர்தான் மீட்பர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்ததனால அங்கு சிற்ப வேலைகளால் செய்யப்பட்ட அந்த சிலைகள் எல்லாம் விற்காமல் போனதனால் கோபமடைந்து அவர்கள் மேல் அவர்கள் மூர்க்கம் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த செய்தியின் வழியாய் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள், அண்ட சராசரிகளை உண்டாக்கின தேவனை நம்பி அவரை பற்றி கொண்டு அவரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். அப்பா, ஆம் தகப்பனே, நீர் ஆவியின் தேவன், வார்த்தையின் தேவன். வார்த்தையினால் பிசாசுகளை விரட்டுகிறீர், வார்த்தையினால் நோய்களை சுகமாக்குகிறீர், வார்த்தையினால் வாழ்க்கை கட்டுகிறீர், வார்த்தையினால் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் இந்த வானம் பூமி உண்டாக்கப்பட்டது, உடைய வார்த்தையினால் வெளிச்சம் உண்டாக்கப்பட்டது, உடைய வார்த்தையினால் ஆண்டவரே ஒவ்வொரு மரம் செடி கொடி இந்த உலகத்துல காண்கிற யாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அந்த சிருஷ்டிகரை அறிந்து கொண்டு சிருஷ்டிகரிடத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை தேடுகிற அந்த பாக்கியத்தை வாழ்வு தரும் இந்த நூழியாய் உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சி வழியாய் கண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத சத்தியத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை மனக்கண்களை திறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.